ஹலோ ஆல். இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது வந்து பாவர்ட்டி. இது வந்து எக்கனாமி ஃபர்ஸ்ட் சீரீஸில் தேர்ட் லெசன். திஸ் இஸ் சம்திங் அபவுட் அஸ், ப்ளீஸ் கோ த்ரூ இட். ஆல்ரெடி நம்ம எக்கனாமி ஃபர்ஸ்ட் சீரீஸில் ப்ரொடக்ஷன், ஹியூமன் கேபிட்டல் 2 லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து தேர்ட் லெசன் பாவர்ட்டி. பாவர்ட்டியில் ஃபஸ்ட் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா பூவர். இப்போ யாரெல்லாம் பூவர்னு பார்த்தோன்னா வில்லேஜஸில் யாருக்கெல்லாம் வந்து லேண்ட் இல்லையோ அவங்கெல்லாம் வந்து பூவராக சொல்லுவோம். அதே மாதிரி சிட்டிஸில் வந்து ஓவர் க்ரௌடட் ஏரியாஸில் வாழ்கிறவங்க, ஸ்லம்மில் வாழ்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து பூவராக இருப்பாங்க. அப்புறம் டெய்லி வேஜ் ஒர்க்கர், அதாவது தினக்கூலி, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் சைல்டு ஒர்க்கராகவும், தட் இஸ் பெக் பண்ணுறவங்க, அதாவது தினக்கூலி எல்லாருமே வந்து பூவரில் வருவாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எவ்ரி 4th பர்சன், அதாவது இந்தியாவில் வந்து ஒரு 4 பேரை கையை காட்டிங்கன்னா அதில் வந்து ஒருத்தர் வந்து பூவராக இருப்பார். அப்புறம் இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் சிங்கிள் கான்சன்ட்ரேஷன், அதாவது இந்தியாவுடைய மக்கள் தொகை 120 கோடி. அதில் வந்து எவ்ரி 4th பர்சன் டிவைட் பண்ணி பார்த்திங்கன்னா 30 கோடி பேர், அதாவது 30 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் பூவராக இருக்காங்க. ஸோ இந்த 30 கோடிங்கிறது வந்து வேர்ல்டு பாப்புலேஷனுக்கு வந்து ஒரு ஹியூஜ் கான்சன்ட்ரேஷன் தான். ஸோ இந்தியாவிலேருந்து மட்டும் 30 கோடி பூவர் இருக்கிறப்ப இந்தியா வந்து ஒரு லார்ஜ் சிங்கிள் கான்சன்ட்ரேஷனாக வந்து இருக்கும். அப்புறம் பாவர்ட்டியை வந்து எதை வச்சு இண்டிகேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நம்ம சம்பாதிக்கிற நம்மளுடைய சம்பாத்தியம் அண்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வச்சு வந்து பாவர்ட்டியை இண்டிகேட் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து பாவர்ட்டி எதை வச்சு இண்டிகேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கர், அதாவது பசி, அப்புறம் வந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அப்புறம் அவங்க தங்குற இடம், அப்புறம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா முடியலையா, அப்புறம் ஒரு சிக் பீப்புளால் வந்து ட்ரீட்மெண்ட் அவங்களால பார்க்க முடியுமா முடியாதா, அப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பரான நல்ல குடி தண்ணி அண்டு சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, அப்புறம் அவங்க வந்து ஒரு ரெகுலராக அவங்களுக்கு ஜாப் கிடைக்குதா, அப்புறம் அந்த சேல்ரி வந்து ஒரு மினிமம் டீசென்ட் லெவலில் இருக்கா. இப்போ முன்னாடி வந்து வெறும் சாப்பாடு அண்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அண்ட் நம்ம சம்பாதிக்கிற இன்கம்மை மட்டும் வச்சுமே தான் வந்து பாவர்ட்டி லெவலில் இது மெஷர் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த 5 கண்டிஷனுமே எடுத்துக்கிறாங்க. அதாவது ஹெல்த் கேர், டெய்லி ஒர்க்கு, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே அவங்க எடுத்து பாவர்ட்டி லெவல் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பாவர்ட்டி லைனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த பாவர்ட்டி லைன் தான் வந்து ஒரு காமன் மெத்தட். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அதாவது நம்மளுடைய இன்கம் அண்ட் கன்சம்ஷன் லெவலை வச்சு நம்ம தட் இஸ் பாவர்ட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் வந்து பாவர்ட்டி லைன். தட் இஸ் இதான் வந்து காமன் மெத்தட் பாவர்ட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு. இன்கம் அண்ட் கன்சம்ஷனை வச்சு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்து எப்படி பூவர்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய இன்கம் ஆர் அவங்களுடைய கன்சம்ஷன் லெவல் இது வந்து ஒரு கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்க அமௌண்ட்டை விட கம்மியாக இருந்தால் அவங்கள வந்து பூவர்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் வந்து வாழ்கிறதுக்கு வந்து இப்போ 300 ரூபாய் தேவைன்னு சொல்லுதுன்னு வைங்க. இப்போ வந்து அவங்களுடைய இன்கம் வந்து 250 ரூபாயாக இருந்துச்சுன்னா தே வில் ஃபால் அண்டர் அ பூவர். இப்போ பாவர்ட்டி லைனுங்கிறது வந்து டைம் டு டைம் மாறும், நேஷன் டு நேஷன் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் இல்லாதவனை வந்து நம்ம பூவர்னு சொன்னோன்னா, ஆனால் இந்தியாவில் வந்து அதே கார் இருக்கிறவனை வந்து லக்ஸரியஸ் லைஃப் வாழ்கிறவன் கூட சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு நேஷனுக்கு நேஷன் பாவர்ட்டி லைனோட டெஃபனிஷன் வந்து மாறும். ஓகே, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாவர்ட்டி லைனை வந்து நம்ம எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, மினிமம் வந்து அவங்க இவ்வளோ ஃபுட்டு சாப்பிடணும், இவ்வளோ எஜுகேஷன், தட் இஸ் இத்தனை வருஷம் அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்கணும், அப்புறம் அவங்களுடைய போடுற ட்ரெஸ்ஸு, அப்புறம் மெடிஷனல் ரெக்குயர்மெண்ட், இது எல்லாத்தையுமே வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அதனுடைய ப்ரைஸை ருப்பீஸில் மல்டிபிள் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு 1 ரூபாய், இதுக்கு 2 ரூபா, இதுக்கு 3 ரூபா, இதுக்கு 4 ரூபான்னு வச்சுக்கிறோம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 16 ரூபா வந்துச்சுன்னா இதுக்கு கீழே இருக்க எல்லாருமே வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே வந்துடுவாங்க. ஓகே, இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அப்புறம் வந்து ஃபுட் ரெக்குயர்மெண்ட். இந்த ஃபுட் ரெக்குயர்மெண்ட் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கெலோரிக் ரெக்குயர்மெண்ட், அதாவது உடம்புக்கு எவ்வளோ கலோரிஸ் தேவைப்படுதோ அதை வச்சு பார்ப்பாங்க. இதுக்கு ரூரலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 2400 கலோரிஸ் இருந்தால் அவங்க வந்து ரிச், தட் இஸ் தே ஆர் ஹேவிங் அவங்க ப்ராப்பர் ஃபுட்டு சாப்பிட்றாங்க. அர்பனை பொறுத்த வரைக்கும் 2100. ஸோ ரூரலை பொறுத்த வரைக்கும் 2400, அர்பனை பொறுத்த வரைக்கும் 2100 கலோரிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து டெய்லி போயிருக்கணும். தென் இந்தியாவில் வந்து பாவர்ட்டி லைன் எப்படி எஸ்டிமேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்து சாம்பிள் சர்வே கண்டக்ட் பண்ணி இந்தியாவுடைய பாவர்ட்டி லைனை வந்து எஸ்டிமேட் பண்ணுறோம். இந்த சாம்பிள் சர்வே கண்டக்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், தட் இஸ் NSSO.
இதுதான் வந்து இந்தியாவில் பாவர்ட்டி லைனை வந்து சாம்பிள் சர்வே கண்டக்ட் பண்ணி டிக்ளேர் பண்ணோம். ஓகே, அதே மாதிரி வந்து இப்போ இந்தியாவுக்கு நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் பார்க்குற மாதிரி வேர்ல்டு லெவலுக்கு வந்து வேர்ல்டு பேங்க் பார்க்கும். இப்போ வேர்ல்டு பேங்க் வந்து அட் ப்ரெசென்ட் இப்போ என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு யாரெல்லாம் வந்து $1 கீழே சம்பாதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து தட் இஸ் பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு $1 கம்மியாக சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருப்பாங்கன்னு அர்த்தம். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா வல்னரபிள் குரூப்ஸ், அதாவது இந்த பாவர்ட்டி லைனில் வந்து அதிகமாக வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அப்புறம் வில்லேஜில் அக்ரிகல்ச்சர் லேபராக வாழ்கிறவங்க, அதாவது தனக்குன்னு சொந்தமாக லேண்ட் இல்லாத அக்ரிகல்ச்சரல் லேபர் வில்லேஜில், அப்புறம் அர்பனில் பார்த்திங்கன்னா கேஷுவல் ஒர்க்கர்ஸ், அதாவது தினக்கூலி. ஸோ இந்த 3 தான் வந்து வல்னரபிள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பாவர்ட்டினால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்ஸ்டேட் டிஸ்பாரிட்டிஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வைங்க, இப்போ பூவர் வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே ஈக்குவலாக இருக்காங்கன்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து பூவருடைய லெவல் வந்து வேரி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெனின்சுலர் ஸ்டேட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, தட் இஸ் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா எடுத்துட்டிங்கன்னா இதோடைய வந்து பூவர் லெவல் வந்து தட் இஸ் பாவர்ட்டி லைனுக்கு கீழே வாழ்கிறவங்களுடைய லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். வேறு சிஸ்டர் ஸ்டேட்ஸ் அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ப்ளஸ் ஒரிசா, பீகார் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து பாவர்ட்டி லெவல் கூட இருக்கும். இப்போ பஞ்சாப் ஹரியானா இருக்குல்ல, பஞ்சாப் ஹரியானாவில் அக்ரிகல்ச்சரல் க்ரோத் ரேட் ஹை யீல்ட் வெரைட்டி சீட்ஸை யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சரல் க்ரோத் ரேட் கூடினதுனால பஞ்சாப் ஹரியானாவில் வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்க மக்களுடைய வாழ்க்கை தட் இஸ் பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்க மக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கேரளாவில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதிகமாக ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. வேறஸ் வெஸ்ட் பெங்காலில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. வேறஸ் ஆந்திரா அண்ட் தமிழ்நாட்டில் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ், அதாவது நம்ம ரேஷன் கடையில் போடுற குட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி பாவர்ட்டி லைனுக்கு கீழே வாழக்கூடிய மக்களுடைய கவுண்ட்டை குறைச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பாவர்ட்டியினுடைய காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்க, லோ லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் பிரிட்டிஷ் ரூல். டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி வந்து அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா டெஃபினட்டாக அது ஹிஸ்டாரிக்கலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து முடக்கிட்டாங்க. அதனால் அங்கே ஒர்க் பண்ண பீப்புள் எல்லாருமே வந்து கஷ்டப்பட தான் செஞ்சாங்க. அதாவது ஒரு பரம்பரையாக ஒரு தொழிலை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு திடீர்னு அந்த தொழில் இல்லாமல் போனதுமே வந்து அவங்களால என்ன செய்யறதுங்கிறது வந்து கொஞ்சம் வருஷங்கள் தடுமாறத்தான் செய்வாங்க. அதுதான் வந்து பாவர்ட்டிக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் லோ ரேட் ஆஃப் க்ரோத் இன் 18th century, இதுவுமே பிரிட்டிஷ் ரூலில் அப்போ தான். அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா ப்ரொடியூஸ் ஆச்சு. பட் அதனுடைய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பக்கம் அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி பாப்புலேஷன் நிறையா இருக்குது, இன்னொரு பக்கம் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணி பாப்புலேஷன் நிறையா இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து இந்த இண்டஸ்ட்ரினால் அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இல்லை, அதாவது அந்தளவுக்கு தேவைப்படலை. ஓகே, இது வந்து பாவர்ட்டிக்கு ஒரு ரீசன். அப்புறம் பார்த்திங்கன்னா வில்லேஜஸை பொறுத்த வரைக்கும் வந்து லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்ன் 1% இருந்திருக்கும். வேறஸ் வந்து இந்த சின்ன அளவு லேண்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து லாட் ஆஃப் பீப்புளுக்குரிய பார்ட்டிஷன் இருக்கும். ஸோ அதான் வந்து அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட், அதாவது பணக்காரங்கள்ட்ட வந்து அதிகப்படியான லேண்ட் இருந்திருக்கும், வேறு ஏழைகள்கிட்ட வந்து ரொம்ப கம்மியான லேண்ட் இருந்திருக்கும், இல்லை லேண்டே இல்லாமல் இருந்திருக்கும். இது அப்புறம் ரிலீஜியஸ் செரமோனிஸ், இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சடங்கு சம்பிரதாயம் வந்து பண்ணித்தான் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பூவராக இருக்கானோ இல்லையோ, ஆனால் வந்து அவன் போய் அந்த சடங்கை அட்டன் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு செய்முறை செஞ்சு தான் ஆகணும். இந்த மாதிரி இப்போ வந்து அவன்கிட்ட காசு இல்லைனா அவன் என்ன பண்ணுவான், டெஃபினட்டாக வந்து கடன் வாங்கி அந்த கடன் அடைக்க இன்னொருத்தட்ட கடன் வாங்கி இப்படியே வந்து அவன் ஏழை ஆகிட்டே இருப்பான். இப்போ ஆன்டி பாவர்ட்டி மெஷர்ஸ்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், அதாவது எக்கனாமிக் க்ரோத்தை தட் இஸ் எக்கனாமியை க்ரோ பண்ண வைக்கிறது மூலமாக வந்து பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ண முடியும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி வந்து ஆன்டி பாவர்ட்டி ப்ரோக்ராம்ஸுமே வந்து இந்தியன் கவர்மெண்ட் இப்போ நிறையா கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ எம்ஜி நரேகான்னு எடுத்துட்டிங்கன்னா, அதாவது மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், இதை எடுத்துட்டிங்கன்னு வைங்க, இதனுடைய கண்டிஷன் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மக்களுக்கு வந்து 100 நாளாவது வேலை கொடுத்துருக்கணும் ஒரு வருஷத்தில். அதான் வந்து எம்ஜி நரேகா ஸ்கீமுக்கு இருக்குது. இதில் வந்து 1/3 ஆஃப் ஜாப் வந்து உமனுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கவர்மெண்ட் என்னென்ன ஃபுட் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கார் யோஜனா, ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கார் யோஜனா, பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா அண்ட் அண்டோதயா அண்ணா யோஜனா.
ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருந்த ஸ்கீம்ஸ். ஆனால் இப்போ இந்த ஸ்கீம்ஸில் வந்து எவ்வளவோ மாறி இருக்கும். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்க்குறப்ப ஆன்டி பாவர்ட்டி மெஷர்ஸ்க்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் எடுத்திருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸ்ப்ரெட் த வேர்ட் இன் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். கொஞ்சம் ப்ளீஸ் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் எதெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த எஜுகேஷன் ரெவல்யூஷனில் பார்ட் எடுத்து அவங்களுமே லேர்ன் பண்ணுவாங்க. டூ சப்ஸ்கிரைப் டு கெட் மோர் லெசன்ஸ். தேங்க்யூ கைஸ்.